ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ரோச்சோ கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோச்சோ வந்து நார்மலாக இல்லாமல் 3D டைப்பில் எப்படி ப்ரோச்சோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு எப்பயும் போல் நான் வந்து மெட்டல் ஒயரை ரவுண்ட் ஷேப்பில், அதாவது பெட்டல் இருக்க மாதிரி பண்ணுறதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு லீஃப் இருக்க மாதிரி நான் வந்து 2 லீஃப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டாக்கிங் கிளாத் வந்து ரோல் பண்ண போகிறோம். நார்மலாக எப்பயுமே வந்து நம்ம ஃப்ளவருக்கு வந்து ஸ்டாக்கிங் கிளாத் வந்து அப்படியே தானே சுற்றும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு ஃபில்லிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்லிங்கில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக்கிங் ப்ரோச்சோன்னு சொல்லிட்டு வேறு ஒரு மெத்தடில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் ஒயர் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டாக்கிங் கிளாத் மேலே இப்படி வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து எது வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். நான் வந்து கொஞ்சோண்டு ஷார்ட் டியூப் பீட் கொடுத்து மட்டும் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எது வேணாலும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இப்போது சின்ன டியூப் பீடும் கொஞ்சம் சுகர் பீடு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் போட்டு ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக போட்டாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன சர்க்கிள் தான் எடுத்திருக்கோம். அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு மேலே அப்படியே அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை நல்லா இழுத்து கீழே வந்து மொத்தமாக நம்ம எப்படி நார்மலாக ஃப்ளவருக்கு பண்ணுவோமோ சேம் அதே மெத்தடில் அப்படியே கொண்டு வந்துடணும். நல்லா டைட்டாக பண்ணிடணும். டைட்டாக பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த ஃபில்லிங் வந்து கீழே இறங்காமல் இருக்கும். ஸோ மேலேயே அந்த ஃபில்லிங் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக நல்லா தெரியும். ஸோ கீழே கேப் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா டைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் நம்ம ஆஸ் யூஷுவல் அதை எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இந்த நாட் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் நம்மளோட ப்ரீவியஸ் நிறைய வீடியோவில் ஸ்லோவாக காமிச்சிருப்பேன். ஸோ அதில் புதுசாக பார்க்குற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோஸில் பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. நார்மலாக நூலை சுற்றிட்டு பூ கட்டுமோ எப்படி என் நாட் போடுவோமோ அதே மெத்தட் தான். ஸோ இதே மாதிரி நான் எல்லா பெட்டல்லையும் வந்து இதே மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எத்தனை பெட்டல் வந்து யூஸ் பண்ண போகிறோமோ எல்லாத்துலேயும் சேம் மெத்தட் பண்ணி பண்ணிக்கலாம். நான் வந்து 3 பெட்டல் எடுத்திருக்கேன். ஸோ 3க்கும் இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடியில் அந்த லீஃபை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லீஃபை வந்து நான் எந்த ஷேப்பில் வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 3மே சேமாக அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே நான் வந்து நல்லா டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளாரு, அந்த சர்க்கிள். ஸோ அதை வந்து இந்த லீஃபுக்கு நடுவில் அந்த சென்டரில் எம்டியாக இருக்கு இல்லையா ஸ்பேஸு, ஸோ அந்த இடத்துல வச்சு அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து அங்கே ஒட்டியிருக்கேன். அது வந்து வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஒன்றுமே இல்லை, கம் போட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்டோன் செயின் வந்து நான் வந்து ஒட்டி அதை வந்து காய வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கேப்பில் வந்து வச்சு ஒவ்வொரு பெட்டெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அந்த கேப் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிஃபோராக வச்சு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சா நம்ம கரெக்டாக வருமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து இது 3D டைப்பில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டல் ஒயரை லேஸாக பெண்ட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லேஸாக நமக்கு எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஒவ்வொரு பெட்டலையும் வந்து பெண்ட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் லீஃப் வந்து அந்த முனையில் மட்டும், அந்த கார்னரில் மட்டும் லேஸாக வந்து பெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ நமக்கு இப்போ பார்க்கும்போது 3D ப்ரோச்சோ ரெடி ஆகிடும். ஸோ அந்த சென்டர் ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பெருசாக வந்து கொடுத்தேன். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப மொத்தமாக ஸ்டாக்கிங் கிளாத் தெரிகிறனால பெரிய ஃப்ளவர் கொடுத்தேன். அதுக்கப்புறமா அந்த ஃப்ளவருக்கு நடுவுலையும் சென்டர் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஃப்ளவர் ஒன்று கொடுத்து அதுக்கு மேலே பேர்ல் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட 3D ப்ரோச்சோ எவ்வளோ ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்க, அந்த சைடில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம 3D மெத்தடில் எவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணிக்கொண்டு, அதுவும் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இன்னும் நிறையா மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம இது வந்து சிம்பிள் மெத்தட்ஸில் ட்ரை பண்ணிக்கோம். ஸோ இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் ப்ரோச்சோ ஒர்க் பண்ணணும், நான் கற்றுக்கணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ ப்ரோச்சோ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்சுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் சின்ன அமௌண்ட் தான். ஸோ கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போயே உங்களோட சீட்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.